ஈரான் போர் எதிரொலி. ஜூன் மாதத்துக்குள் 4.5 கோடி மக்கள் கடும் பட்டினியால் பாதிக்கப்படும் அபாயம். $2 மில்லியன் அவசரகால நிதியை விடுவித்தது உலக சுகாதார நிறுவனம். பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இஸ்ரேலை விட்டு வெளியேறிய இலங்கையர்களின் விசா தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. மின் விநியோகத்துக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. இலங்கையை நோக்கி வரும் நிலக்கரி கப்பல்கள். கமேனியுடன் மிக நெருக்கமான பதவி. ஈரானுக்கு பேரதிர்ச்சியாகும் செய்தி. யார் இந்த அலி லாரிஜானி? டிரம்பின் பொறுப்பற்ற போர். அமெரிக்க ஜனநாயக கட்சி தலைவர் ஹக்கீம் ஜெப்ரீஸ் கண்டனம். ஈரானின் புஷர் அணுமின் நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது மீண்டும் தாக்குதல். மத்திய கிழக்கு மோதல். இலங்கையர்களை பாதுகாக்க விசேட குழுக்கள் நியமனம். ஈரான் போர் எதிரொலி. ஜூன் மாதத்துக்குள் 4.5 கோடி மக்கள் கடும் பட்டினியால் பாதிக்கப்படும் அபாயம். ஈரான் போர் காரணமாக வரும் ஜூன் மாதத்துக்குள் சுமார் 4.5 கோடி மக்கள் கடுமையான பசி மற்றும் பட்டினியால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக உலக உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள ஈரான் போர் உலகளாவிய உணவு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. போரினால் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதாலும் வரும் ஜூன் மாதத்துக்குள் சுமார் 4.5 கோடி மக்கள் போதிய உணவின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள ஈரான், சிரியா, லெபனான் மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. குறிப்பாக கார்முஸ் நீர்நிலையில் நிலவும் பதற்றம் காரணமாக மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இது சர்வதேச அளவில் உணவு போக்குவரத்து செலவை உயர்த்தியுள்ளது. இதனால் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பின்தங்கிய சமூகங்களுக்கு உணவு உதவி கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிதி பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் தேவைகளை சமாளிக்க சர்வதேச சமூகம் உடனடியாக முன்வர வேண்டும் என்றும், இல்லையெனில் தசாப்தங்களில் காணாத மிகப்பெரிய பட்டினி பேரழிவை உலகம் சந்திக்க நேரிடும் என்றும் உலக உணவு திட்டத்தின் அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. $2 மில்லியன் அவசர கால நிதியை விடுவித்தது உலக சுகாதார நிறுவனம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் தீவிர போர்ச்சூழல் காரணமாக அங்கு அதிகரித்து வரும் அவசரகால சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய உலக சுகாதார நிறுவனம் தனது அவசரகால நிதி ஒதுக்கீட்டிலிருந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவித்துள்ளது. லெபனான், ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் நிலவும் கடும் பாதிப்புகளை சமாளிக்க இந்த தொகை பயன்படுத்தப்படும். இதுகுறித்து கருத்து தெரிவித்த உலக சுகாதார நிறுவனத்தின் பிராந்திய பணிப்பாளர் டாக்டர் ஹெனன் வால்கி, போரினால் ஏற்கனவே பலவீனமடைந்துள்ள சுகாதார கட்டமைப்புகள் தற்போது பெரும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும், முன் களப்பணியாளர்களை காக்கவும் உயிர்காக்கும் சேவைகளை தொடரவும் இந்த நிதி அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதி ஒதுக்கீட்டில் லெபனானிற்கு அதிகபட்சமாக $1 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. அங்கு போரினால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாலும் மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்துள்ளதாலும் அவசர சிகிச்சை மற்றும் மருத்துவ விநியோகங்களை மேம்படுத்த இந்த நிதி உதவும். அதேபோல் ஈராக்கிற்கு $500,000, லெபனானில் இருந்து இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சமடைந்துள்ள சிரியாவுக்கு $500,000 ஒதுக்கப்பட்டுள்ளன. ஈரான் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் அங்கேயும் முன்னுரிமை சுகாதார பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா, குவைத் உள்ளிட்ட நாடுகள் வழங்கிய தன்னார்வ நிதி பங்களிப்புகள் மூலம் இந்த உதவி சாத்தியமாகியுள்ளது. இருப்பினும் அதிகரித்து வரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நிதி பற்றாக்குறை நிலவுவதால் சர்வதேச சமூகத்தின் கூடுதல் ஆதரவை உலக சுகாதார நிறுவனம் எதிர்நோக்கியுள்ளது. பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றில் உரையாற்றியவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சரக்கு கட்டணங்கள் அதிகரித்ததன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகள் சிறிதளவு உயர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் அத்தகைய தேவையற்ற பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்துக்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் மேலும்
தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை விட்டு வெளியேறிய இலங்கையர்களின் விசா தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. விடுமுறை மற்றும் பிற நோக்கங்களுக்காக இஸ்ரேலை விட்டு வெளியேறிய தொழிலாளர்களின் விசா காலம் 2026 ஏப்ரல் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்தார். இந்த முடிவின்படி 2026 பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 21 வரை காலாவதியான அல்லது காலாவதியாகவிருக்கும் மறுநுழைவு விசாக்கள் ஏப்ரல் 30 வரை தானாகவே நீட்டிக்கப்படும். மேலும் இதற்கு தனி விண்ணப்பம் தேவையில்லை. புதுப்பிக்கப்பட்ட விசாவின் செல்லுபடியாகும் காலம் இஸ்ரேலின் மக்கள் மற்றும் குடிவரவு அதிகார சபையின் அமைப்பில் பிரதிபலிக்கும் என்றும் அந்த காலகட்டத்தில் எல்லை தாண்டி மீண்டும் நுழைய அனுமதிக்கப்படும் என்றும் அது கூறியது. இதற்கிடையில் கிஸ்புல்லா மற்றும் ஈரான் அமைப்புகளால் இஸ்ரேல் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளது என்று தூதர் நிமல் பண்டார எச்சரித்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் உள்ள பொருளாதார மற்றும் ராணுவ இலக்குகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளது என்று நாட்டின் பாதுகாப்பு படைகள் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளன. அதன்படி அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அபாய ஒலி கேட்கும் போது அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக செல்லுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பாதுகாப்பான இடங்கள் இல்லாத பட்சத்தில் வலுவான சுவர்கள் கொண்ட இடத்தில் தஞ்சமடைவதும் கண்ணாடி கதவுகள் மற்றும் ஜன்னல்களிலிருந்து விலகியிருப்பதும் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார்கள். மின் விநியோகத்துக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. இலங்கையை நோக்கி வரும் நிலக்கரி கப்பல்கள். எதிர்பார்க்கப்படும் வறட்சி அல்லது நிலக்கரி இறக்குமதி தாமதங்கள் காரணமாக நாட்டின் மின்சார விநியோகத்துக்கு இதுவரை எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்கம் இலியாஸ் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி திறன் குறையக்கூடும் என நிலவும் அச்சங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். நாடு கடும் வறட்சியை எதிர்கொள்ளவிருப்பதாகவும் இது நீர்மின் உற்பத்தியை பெருமளவு பாதிக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல்ல கருணநாயக்க விடுத்திருந்த எச்சரிக்கை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் எரிசக்தி ஆதாரங்களை திறமையாக விநியோகிப்பதற்கான அனைத்து உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. நிலக்கரி ஏற்றிய கப்பல்கள் தற்போது இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில கப்பல்கள் தாமதங்களை அறிவித்துள்ள போதிலும் அது மின் விநியோகத்தை பாதிக்கும் நிலையை ஏற்படுத்தவில்லை. எதிர்பார்க்கப்படும் மழை பற்றாக்குறை அல்லது இறக்குமதி தாமதங்களால் மின் தட்டுப்பாடு ஏற்படும் என இதுவரை கண்டறியப்படவில்லை. எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின்வெட்டு குறித்த செய்திகள் பரவி வரும் சூழலில் பிரதி அமைச்சரின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. கமேனியுடன் மிக நெருக்கமான பதவி. ஈரானுக்கு பேரதிர்ச்சியாகும் செய்தி. யார் இந்த அலி லாரிஜானி? ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செயலாளரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஈரானிய அரசாங்கத்தில் மிக முக்கிய பதவி வகித்த இவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் உண்மையில் ஈரானுக்கு அது ஒரு பெரிய இழப்புதான் என தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியனால் SNSC செயலாளராகவும் மறைந்த உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டார். ஈரானிய ஊடகங்களில் அவர் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியின் ஆலோசகராகவும் குறிப்பிடப்பட்டுள்ளார். அவர் 2008 ஆண்டு மே முதல் 2020 மே வரை 12 ஆண்டுகள் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகராக பதவி வகித்துள்ளார். 2008 முதல் 2012 வரை நாடாளுமன்றத்தில் பிரின்சிபலிஸ்ட் குழுவின் தலைவராக இருந்தாலும் சமீப காலங்களில் மிதவாத கன்சர்வேட்டிவ் என விவரிக்கப்படுகிறார். இந்நிலையில் அலி கமேனியின் மரணத்தை தொடர்ந்து லாரிஜானியை ஈரானிய ஆட்சியின் தலைவர் என இஸ்ரேலிய ராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே ஈரானுக்கு தலைமை தாங்கிய அடுத்த முக்கிய அதிகாரியையும் இஸ்ரேல் கொன்றுவிட்டதாக கூறும் வகையில் இது அமைந்துள்ளது. அந்த வகையில் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு நடவடிக்கையில் அலி கமேனிக்கு அடுத்த இலக்காக லாரிஜானி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளார். அதே நேரம் ஈரானின் பல முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகளை முன்னதாகவே படுகொலை செய்துவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. குறிப்பாக தாக்குதல்களில் பாதுகாப்பு ஆலோசகர் அலி ஷம்ஹானி, பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நசீர் சாதே, புரட்சிகர காவல் படை தளபதி ஜெனரல் முகமது பக்போர் மற்றும் ஆயுதப்படைகள் தலைமை அதிகாரி அப்துல் ரஹீம் மூசவி ஆகியோரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிரம்பின் பொறுப்பற்ற போர். அமெரிக்க ஜனநாயக கட்சி தலைவர் ஹக்கீம் ஜெப்ரீஸ் கண்டனம். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஜனநாயக கட்சி தலைவர் ஹக்கீம் ஜெப்ரீஸ் ஈரான் மீதான போருக்காக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை கடுமையாக சாடியுள்ளார். டிரம்ப் ஈரானுடன் மேற்கொண்டுள்ள இந்த மோதலை தேவையற்ற மற்றும் பொறுப்பற்ற போர் என்று அவர் விமர்சித்துள்ளார். இந்த போர் நடவடிக்கையானது அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மோதலின் காரணமாக ஏற்கனவே அமெரிக்க பொருளாதாரம் பெரும் அழுத்தத்தை சந்தித்து வரும் நிலையில் டிரம்பின் இத்தகைய முடிவுகள் சர்வதேச அளவில் அமெரிக்காவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக ஜெப்ரீஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தியாவசிய தேவைகளுக்கு
இஸ்ரேலுக்கான நிதியை திசை திருப்பும் இப்போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதே எதிர்க்கட்சியினரின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஈரானின் புஷர் அணுமின் நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல். ஈரானின் புஷர் அணுமின் நிலைய வளாகத்தின் மீது ஏவுகணையொன்று தாக்கியுள்ளதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் எவ்வித பாரிய கட்டமைப்பு சேதங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமை இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு தன்மையில் தற்போது எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்துள்ளது. மேலும் கதிர்வீச்சு கசிவு ஏதும் பதிவாகவில்லை என முதற்கட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஈரான் வான் பாதுகாப்பு படையினர் உயர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தப்பட்ட திசை மற்றும் அதன் பின்னணி குறித்து ஈரான் பாதுகாப்பு தரப்பினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது மீண்டும் தாக்குதல். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அதியுயர் பாதுகாப்பு வலயமான கிரீன்ஷோன் பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரக வளாகம் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏவுகணைகள் அல்லது ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தாக்குதலில் உயிர் சேதங்கள் அல்லது காயங்கள் குறித்த விவரங்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. தாக்குதலை தொடர்ந்து தூதரக பகுதியில் பாதுகாப்பு எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டதுடன் அங்குள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல். இலங்கையர்களை பாதுகாக்க விசேட குழுக்கள் நியமனம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக அங்கு பணிபுரியும் இலங்கையர்கள் மற்றும் இலங்கையில் உள்ள அவர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்படுமாக இருந்தால் அது குறித்து ஆராய விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி சாவித்திரி போல்ராஜ் இதனை தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் பொதுமக்கள் அனைவரும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.